புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. என்னங்க என்னங்க இத பாருங்களேன், கை கால்ல எந்த அசைவும் இல்ல. ஐயோ, ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? அப்படி நான் கொலை கேஸ்ல மாட்டிப்பனே. ஆனா இந்த விஷயம் என்னையும் அம்மாவையும் தவிர வேற யாருக்கு தெரியும்? என்னங்க என்னங்க டாக்டர், என்னாச்சு? எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இருங்க, பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னாச்சு? எப்படி மயக்கமானாரு? அது வந்து டாக்டர், தலையில அடிபட்டுருச்சு. தலையிலையா? எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து டாக்டர், அஞ்சலி வந்து அம்மா அது டாக்டர், அப்பா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு. குளிக்க போகும்போது கால் வழுக்கி விழுந்து பலமா அடிபட்டுருச்சு. என்னன்னு பாருங்க. நர்ஸ், பல்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. போங்க. ஓகே, உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க. ஏடி, நீ ஏன் உங்க அப்பாவை காலை வாரி தள்ளி விட்டுட்டு அவரை போய் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாருன்னு பச்சையா போய் சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு எனக்கு என்ன ஆசையா? இலக்கிய என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாலே நானே கட்டுப்புல இருக்கேன். இதுல உன் புருஷன் என்ன வெளில போ சொன்னா நான் எங்க போறது? நான் நம்ம வீட்ல இருந்து வெளியில போனா என் புருஷன் வீட்டுக்குள்ள காலை வைக்க மட்டும்தான் போவேன். அதுக்கு தடையா இருக்கிறது என் பெத்த அப்பனாவே இருந்தாலும் வரைக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். இத பாருமா, யாரு வந்து கேட்டாலும் அப்பா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாருன்னு தான் சொல்லணும். மீறி தாலி பாசத்துல என்ன பத்தி ஏதாவது உளறுன்னு அப்புறம் உன் புருஷனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும். இதே ஐசியூல அவருக்கு பக்கத்துல நான் ஒரு பெட்டை ரெடி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அஞ்சலி, உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தை என் பக்கம் திருப்பிடாத. முதல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. கௌதம், இந்த பில்டிங்கா? ஆமா, நல்லா இருக்கா? வெளிப்பார்வைக்கு நல்லாதான் இருக்கு. பில்டிங் உள்ள பாத்துட்டீங்களா? நானும் கார்த்திக்கும் ஏற்கனவே பாத்துட்டோம். எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப திருப்தி. அதனால நீயும் ஒரு தடவை பாத்துக்க. இங்க பாருங்க, நீங்க பார்த்து ஓகே சொன்னா சரியாதான் இருக்கும். எனக்கு அதுவே போதும். எங்க பில்டிங் ஓனரை காணோம்? வரேன்னு கன்ஃபார்மா சொன்னாரா? நமக்கு முன்னாடியே வந்துருவேன்னு சொன்னாரு. நான் கால் பண்ணி கேக்குறேன். வணக்கம் சார், நாங்க வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கு. இப்ப வந்தறேன் சார். வாங்க. இலக்க பக்கத்துல வந்துட்டாராம். எப்படியோங்க, இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு. அட்வான்ஸ் கொடுத்துடலாம். சீக்கிரமே ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிப்படி ஆரம்பிப்பேன். என் பேச்ச கால்ல போட்டு மிதிச்சிட்டு வீடியோவை காட்டி என்ன மிரட்டி காரியத்தை சாதிக்க பாக்குறியா? எங்க குடும்ப பணத்தை விரையும் ஆக்க விட மாட்டேன். இருடி. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, கொஞ்சம் பெருசுதான். இதோ வந்துட்டார்ல. வாங்க சார். இல்லக்க இவர்தான். அப்படியா? வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. சாரி, கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல. இவங்க தான் உங்க வைஃபா? ஆமா சார். ஓ, வணக்கம். உங்களோட ஆசைக்காக தான் இந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தையே ஆரம்பிக்கிறதா கௌதம் சார் சொன்னாரு.
உங்களோட இந்த சேவை மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துடாது. என்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மனசளவுல பெரிய மனுஷியா தெரியுறீங்க. சார், சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது தானே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. படுத்துவ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அவங்க செஞ்ச சேவைக்கு முன்னாடி நான் செய்ய நினைக்கிறது ரொம்ப சின்னது சார். இது சேவை கூட இல்ல, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க வேண்டிய கடமை. வயசான காலத்துல ஆதரவு இல்லாம அன்பு இல்லாம ரொம்ப ஏக்கமா இருக்கிறவங்களுக்கு எங்க இல்லம் ஒரு நிழலா இருக்கணும். அதுதான் சார் என்னோட ஆசை. அடேங்கப்பா, உங்க பேச்சுல இருந்தே நீங்க எவ்வளவு உயர்வானவங்கன்னு தெரியுது. கௌதம் சார், இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க மனசு மாதிரியே கிடைச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரு காசுல யாரு பாராட்டு வாங்குறது? கோடி கோடியா சம்பாதிச்சப்ப எனக்கு கிடைக்காத மரியாதை ஏன் காசு எடுத்து இறக்கிறப்போ உனக்கு கிடைக்குதா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். உங்களுக்கு என் இடத்த கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷம் சார். ரேட்டு நம்ம ஏற்கனவே பேசி ஃபைனல் பண்ணியாச்சு. அக்ரிமெண்ட்டை நான் இன்னும் ரெடி பண்ணி கொண்டு வரல. இருந்தாலும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறதால ஒரு 10 லட்சம் டோக்கன் அட்வான்ஸா கொடுத்துடுறோம். அப்புறம் மீதி அமௌண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ஒரே பேமெண்டா செட்டில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கு என்ன, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இதோ ஒரு நிமிஷம் சார். இலக்க இந்தா கொடு. ஐயோ, நீங்க கொடுங்க கௌதம். இந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லங்கிறது உன்னோட கனவு, லட்சியம். இதுக்கான ஆரம்ப புள்ளிய உன் கையால வைக்கிறது தான் சரி. இந்த அட்வான்ஸ் செக்க நீயே கொடு. கடவுளே, நாங்க ஆரம்பிக்க போற இந்த இல்லம் நல்லபடியா நடக்கணும். சார், இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. கொடுங்கம்மா. நல்லதும்மா. உங்க லட்சியம் நல்லபடியா நிறைவேறணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அட்வான்ஸ் கொடுத்துட்டா நீ நினைச்ச இல்லம் ரெடி ஆயிடுன்னு கனவு காணாத. கொடுத்த அட்வான்ஸோட உன் முயற்சி நிக்க போகுதுடி. நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம என்ன மீறி நீ இல்லத்தை ஆரம்பிச்சிருவியா? முடியவே முடியாது. இந்த பைரவி குறி வச்சுட்டான்னு வெயி, அதுல இருந்து யாரும் தப்புனதே கிடையாது. இப்ப நான் உன் இல்லத்தை குறி வச்சுட்டேன்டி. நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இலக்கியா, சொல்ல மறந்துட்டேன். இங்க பேக் சைடுல ஒரு பெரிய கார்டன் கூட இருக்கு. அங்க ஒரு கோயில் கூட கட்டலாம். பார்க்கலாமா? பார்க்கலாங்க. சரிங்க சார், நாங்க பார்த்துட்டு வந்துறோம். போய் பாருங்க சார். வா. இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கிட்டு வரதுக்குள்ள மூச்சு வாங்குது. அது இப்படிவே. ஏண்டா வசந்த், அஞ்சலி அண்ணி யாரையுமே வீட்டுல காணோம்? தெரியலையே. உள்ள இருக்காங்களான்னு பாரு. தெரியலையேம்மா, இருங்கம்மா பாக்குறேன். மாமா, மாமா, எங்க போனாங்க இவங்க? மா, வீட்ல யாரையுமே காணுமேமா. என்னடா, வீட்டை திறந்து போட்டுட்டு அஞ்சலியும் அண்ணியும் யாருமே இல்லாம எங்க போனாங்க? சொல்லாம அப்படியெல்லாம் போக மாட்டாங்களே. அப்படியே போனாலும் வீடு பூட்டி இருக்கணுமே. வீடு திறந்து கிடக்கு. ஆமாமா. எங்க போயிருப்பாங்க? டேய், என்னடா இது, வீட்ல யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குடா. மா, பயப்படாதீங்கம்மா. வெளியே எங்கேயாவது இருப்பாங்க. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். லட்சுமி அக்கா,
லக்ஷ்மி அக்கா ஆ, அம்மா அமுதா வாமா. என்னம்மா வீட்ல யாருமே இல்ல? அண்ணன், அண்ணி, அஞ்சலி எல்லாரும் எங்க போனாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயமா? மாசிலாமணி அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்கா? ஹாஸ்பிட்டலுக்கா? என்னம்மா? என்னாச்சு அண்ணனுக்கு? கீழே விழுந்ததுனால தலையில அடிபட்டுருச்சான். ஐயோ, அஞ்சலியும் சிந்தாமணியும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் பார்த்துட்டு கேட்டதுக்கு அவங்க அப்படிதான் சொன்னாங்க. மாமாக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அது தெரியலப்பா. ஆனா நான் பார்த்தப்ப பேச்சு மூச்சு இல்லாம தான் தூக்கிட்டு போனாங்க. ஆ? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அமுதா? தெரியலையேக்கா. கடவுளே. மா எனக்கு பசிக்குதுமா, வா கேண்டீன் போய் சாப்பிடலாம், வா போலாம். ஏண்டி பெத்த அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, சாப்பிட போலாங்கற? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்காடி? ஆமா, பெரிய பாசம். கீழே விழுந்ததுல மனுஷன் அப்படியே போயிருவாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. ஏய் வாய மூடுறி. பின்ன என்னம்மா, இறக்கமே இல்லாம என்ன அந்த வீட்ல இருந்து வெளியில துரத்துவாரு. எனக்கு எப்படி அவர் மேல பாசம் வரும்? இப்ப நீ சாப்பிட வர போறியா இல்லையா? ஏய் இருடி. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆ. டேய் வசந்த், என்னடா இது? அண்ணன் இப்ப எப்படி இருக்காருன்னு ஒண்ணும் தெரியலையேடா. அழாதீங்கம்மா, எதுவும் ஆகாதுமா. நான் அத்தைக்கு ஃபோன் பண்றேன், இருங்க. போன் பண்ணி பாரு. ஐயோ. ஏய் வசந்த் போன் பண்றான், இப்ப என்னடி பண்றது? இங்க பாருமா, அவங்க 2 பேருக்குமே நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. அப்படி ஏதாச்சும் வந்துச்சு இலக்கியா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் சாக்குன்னு இலக்கியா நம்ம மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாமா. ஐயோ, என்னடி சொல்ற? இது பாரு, நாம தப்பிக்கணும்னா உன் புருஷன் பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாருன்னு இதே பொய்ய மெயின்டைன் பண்ணணும். ஆ, எப்படியாவது வசந்த் கிட்ட பேசி சமாளி. சொல்லிட்டல. இப்ப பாரு என் நடிப்ப. ஹலோ அத்தை. மாமாக்கு, உங்க மாமாவுக்கு அத்தை, மாமாக்கு என்னாச்சு? நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ கடவுளே. அத்தை அழாதீங்க அத்தை. மாமாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவர் பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கன்னு பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க. இப்ப மாமா எப்படி இருக்காரு? ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுப்பா. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் போன கொடு. அண்ணி, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எஸ்ஏ ஹாஸ்பிட்டல். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க உடனே வரோம். சீக்கிரமா வாங்க. கடவுளே, என் அண்ணனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நம்ம உடனே கிளம்பலாம்டா. போலாமா? வா போலாம். வாங்க. என்னம்மா, கரெக்டா பேசினேனா? பின்னிட்டமா, இதே மாதிரி கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணு, சரியா? நான் தான் தள்ளி விட்டேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஏண்டி, உங்க அப்பா எந்திரிச்சு வந்துட்டாருன்னா நீ பண்ணது தெரியாமலையா போயிடும்? உன் டிராமா எல்லாம் வேஸ்டா போயிடும்டி. இந்த வீட்ல ஒரு பிரளயமே நடக்குமே. ஜாக்கிரதையா இருடி. அதையே இப்ப ஞாபகப்படுத்துற. இப்ப எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ். இப்ப நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும், பாத்துக்கிறேன். ஆமாம்மா, 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி ரொம்ப நல்லவங்க. ஆ சரிம்மா, அவங்க வந்துட்டாங்க. நான் மிச்சத்தை வீட்டில் வந்து சொல்கிறேன், சரியா? ஆ வாங்க சார், வாங்கம்மா. என்னம்மா, வீடை நல்லா பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம் சார். கோயில் கட்டுறதுக்கு நல்ல இடம் தான். அதைத்தான் சாரும் சொன்னாரு. சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். முழு பணமும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, அன்னைக்கே கிரையத்தை வச்சுக்கலாம். ஓகே சார். சரிங்க சார். நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. ஆ அப்புறம் இலக்கியா? ஓ சாரி சாரி சாரி. ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தின் தலைமை நிர்வாகி இலக்கியா மேடம் அவர்களே, உங்க கனவை நிறைவேற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இங்க பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ஓ, உண்மையதான் சொல்றேன். இந்த இல்லத்தை முழுக்க முழுக்க நீ தான் மேனேஜ் பண்ண போற. நானும் கார்த்திக்கும் சும்மா துணைக்கு இருக்க போறோம், அவ்வளவுதான். என்ன? தேங்க்ஸ் கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பொண்டாட்டி சேவை, தானம், தர்மம்னு செலவு பண்றத எந்த ஹஸ்பண்டும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பணத்தை பார்க்காம
என் மனசை மட்டும் பாத்தீங்க. எது செஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு பார்த்து பார்த்து செய்றீங்க. இந்த இல்லத்தை ஆரம்பிச்சா எத்தனை ஆதரவற்ற பெண்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட சந்தோஷத்துக்கு நீங்க தான் காரணம். இந்த புண்ணியம் முழுக்க உங்களை மட்டும்தான் செய்யறோம். இலக்கியா, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? இந்த ஐடியாவை நீ கொடுக்காம இருந்திருந்தா எனக்கு இது தோணி இருக்காது. சோ இந்த நல்லதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உனக்கு தேங்க்ஸ். ஆமா, எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? சொல்லு இலக்கியா. ரேவதி அத்தை மாதிரி பெண்களோட கஷ்டத்தை பார்த்துதான் இந்த இல்லத்தை ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுன்னு நான் எப்படி கௌதம் சொல்லுவேன்? ஓய், என்ன யோசிக்கிற? கௌதம், கஷ்டப்படுறவங்களோட இடத்துல நம்மள பொருத்தி பார்த்தோம்னா சேவை செய்யற ஆசை தன்னால வந்துடும். கஷ்டப்படுறவங்க நீ சொன்னதும் எனக்கு ரேவதி அம்மாவோட ஞாபகம் வருது. பெத்த பையனை தேடியும் அவன் கிடைக்கலங்கிற வேதனையில அவங்க இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. ச்சே, அதை விட ஒரு கஷ்டம் ஒருத்தருக்கு வர முடியுமா? புள்ள இல்லாம தன்னை கவனிக்கிறது கூட ஆள் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. ரொம்ப பாவம் இலக்கியா. அவங்க உலகத்திலேயே நரகம் எது தெரியுமா? தனக்குன்னு ஒரு உறவு இல்லாம கஷ்டப்படுறதுதான் ரொம்ப பெரிய நரகம். பாவம், அதத்தான் ரேவதி அம்மா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, ரேவதி அம்மாக்கு உறவு இருக்கு. அவங்களோட புள்ள இருக்காரு. என்ன புரியல? அவங்களுக்கு புள்ள இருக்கான்னு எனக்கும் தெரியும். பட் அவனை ஏதோ பார்த்த மாதிரியே சொல்ற. அவனை பாத்தியா? யார் அது? சொல்லு இலக்கியா. அவங்களுக்கு உறவு யாரா? உங்க பையன் யாரு? அது அது உறவு மாதிரி. அதாவது உங்களையும் என்னையும் மாதிரி. ரேவதி அம்மா உங்களை மகனாவும் என்ன மருமகளாவும் நினைக்கிறாங்கல்ல, அத சொன்னேங்க. இலக்கியா, நம்ம இந்த இல்லத்தை ஆரம்பிச்ச உடனே முதல் ஆளா ரேவதி அம்மாவை தான் இங்க கூட்டிட்டு வரணும். அவங்க தான் இங்க இருக்கணும். சரியா? சரி கௌதம், அப்ப நம்ம கிளம்புவோம். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. சரி, அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? ஏய், வீட்டுக்கா? நோ 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 நோ, நம்ம நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கா? எதுக்கு? இன்னைக்கு இந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? இதுக்கெல்லாம் காரணமான உனக்கு நான் ட்ரீட் கொடுக்க போறேன். கௌதம், எதுக்கு ட்ரீட் எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேணா, வாங்க வீட்டுக்கு போலாம். சான்ஸே இல்ல. நீ என் கூட வந்தே ஆகணும். சரியா? மாசிலா மணின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. எந்த ரூம்? அஞ்சலி, 2 லூசுங்களும் இங்க வருதுங்க. முகத்தை சோகமா வச்சிருக்கிற மாதிரி நடி. சரி. தேங்க் யூ மேடம். டேய் வாடா. அண்ணி, அண்ணி, அண்ணனுக்கு என்னாச்சு அண்ணி? அண்ணன் எப்படி இருக்காரு? அத்தை, மாமா எங்க? மாமா எப்படி இருக்காரு? தெரியலப்பா, நாங்களும் அது தெரியாம தான் அழுதுட்டு இருக்கோம். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. யாரும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னமோ ஏதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுளே, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். அண்ணி, அண்ணன் எங்க விழுந்தாரு? எப்ப விழுந்தாரு? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாளே. அது வந்து அவரு அப்பதான் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு தான் பாத்ரூம்குள்ள போனாரு. திடீர்னு உள்ள போனதும் ஐயோன்னு சத்தம். நானும் அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா தரையில விழுந்து கிடந்தாரு. கடவுளே,
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.